திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்குட்பட்ட முகமதுபுரா மசூதி 2வது தெருவை சேர்ந்தவர் முபாரக் பாஷா. இவர் பென்சி ஸ்டோர் நடத்தி வருகிறார். கடந்த 31ஆம் தேதி முபாரக் பாஷா தனது கடைக்கு சென்று விட்டார். அவரது வீட்டில் மனைவி சுல்தானா மற்றும் அவரது மகள் தனியாக இருந்துள்ளனர். இதை நன்கு அறிந்த மர்ம நபர் முபாரக் பாஷாவின் வீட்டிற்கு திருமண அழைப்பிதழ் வைப்பது போல் புர்கா அணிந்து சென்றுள்ளார். பின்னர் சுல்தானாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை மற்றும் பணத்தை கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சுல்தானா மகள் கத்த முயன்றபோது மர்ம நபர் அவரது வாயில் துணியை வைத்து அடைத்து அருகில் உள்ள அறையில் தள்ளி பூட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து சுல்தானா தனது மகள் திருமணத்திற்கு வைத்திருந்த 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 5 லட்சம் பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஆம்பூர் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் கொள்ளைச் சம்பவம் நடந்த வீட்டில் ஆய்வு செய்தபோது கொள்ளையடிக்க வந்த நபர் கொண்டு வந்த திருமண அழைப்பிதழ் வெறும் வெள்ளை காகிதம் என்பது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே கொள்ளை நடைபெற்ற வீட்டில் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமளா தேவி ஆய்வு செய்து விசாரணையை முடுக்கிவிட்டார். போலீசார் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சுல்தானாவின் தங்கை கணவர் தன்வீர் அகமது என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வந்தது. எனவே அவரை பிடித்து போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டபோது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே தன்வீர் அகமதுவை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 30 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளை சம்பவம் நடந்த 5 நாட்களுக்குள் குற்றவாளியை பிடித்த காவலர்களை ஆம்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அழைத்து பாராட்டினார். மனைவியின் அக்கா வீட்டில் பர்தா அணிந்து சென்று கத்தியை காட்டி மிரட்டி தங்க நகை மற்றும் பணம் பறித்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஆம்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.